Welcome everyone. Welcome for Neat Forward. இந்த சீரீஸில் நீட் பயாலஜி பற்றி பார்க்கலாம். பயாலஜி சீரீஸில் நம்ம நீட் ஆம்பர் சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம செல் மெமரியோட பார்ட் 1 பார்த்துருக்கோம். செல் மெமரியோட பார்ட் 2 பார்க்கலாம். ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஆஃப் செல் மெம்பரேன் அதை பற்றி பார்க்கலாம். ஏன்னா செல் மெம்பரேனுக்கு நிறைய மாடல்ஸ் கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் மாடல் பேர் என்னன்னா லேமெல்லார் மாடல், ரெண்டாவது ராபர்ட்சன், அப்போது சில மாடல்ஸ் வந்தது. அண்ட் டான்லி அண்ட் டேவ்சன் மாடல் அண்ட் ராபர்ட்சன் மாடல் அப்படிலாம் ஒரு 2-3 மாடல்ஸ் மேலே இருக்குது. பட் ஃப்ளூயிட் மாடல் அண்ட் ஃப்ளூயிட் மொசைக் மாடல் இதுதான் ஆக்சுவலி ஒரு இம்ப்ரூவ்ட் அண்ட் லேட்டஸ்ட் மாடலாக நம்ம இப்போ வரையும் யூஸ் பண்ணியிருக்கோமா. செல் மெம்பரேன் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொன்ன மாடல்லாம் இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல். ஓகே, ஃப்ளூயிட் மொசைக் மாடல் யார் சொன்னாங்கன்னா 1972 சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் சொன்னாங்க. ஓகே, சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் அவங்க 2 சயின்டிஸ்ட் தான் ஃப்ளூயிட் மொசைக் மாடல் நமக்கு செல் மெம்பரேன் பற்றி தந்தாங்க. செல் மெம்பரேன் என்னென்ன இருக்கும் அப்படின்னும் அதுக்கான ஃபர்தர் ரிசர்ச் பற்றி பண்ணவங்க ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஃபுல் ஸ்ட்ரக்சரை நமக்கு யார் தந்தாங்கன்னா சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். அதுக்கு முன்னாடி நிறைய மாடல்ஸ் இருக்குது, பட் நம்ம சிலபஸில் அது இல்லை. அதனால சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் தந்தால் ஃப்ளூயிட் மொசைக் மாடல் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டீன் ஐஸ்பர்க்ஸ் இஸ் இன் எ சீ ஆஃப் லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃப்ளூயிட் மொசைக் மாடலை according to the fluid mosaic model, plasma membrane is composed of phospholipids, extrinsic or peripheral proteins, and intrinsic or integral proteins. Intrinsic and integral proteins ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் பெரிஃபெரல்னாலும் ஒரே மீனிங் தான். ஓகே, பெரிஃபெரல் ப்ரோட்டீன், இன்டெக்ரல் ப்ரோட்டீன் இருக்குது, அண்ட் பாஸ்போலிபிட். இந்த 3 வச்சு தான் பிளாஸ்மா மெம்பரேன் உருவாச்சு அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் சொன்னாங்க. அது அவங்களோட ஃப்ளூயிட் மொசைக் மாடல் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. Protein icebergs in a sea of lipids. Okay, protein icebergs, the icebergs. Okay, protein icebergs in a sea of lipids அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அந்த மாடல் பேர் என்ன, ப்ரோட்டீன் ஐஸ்பர்க்ஸ் இன் ஏ சி ஆஃப் லிப்பிட்ஸ். சி ஆஃப் லிப்பிட்ஸில் ப்ரோட்டீன் ஐஸ்பர்க்ஸ் அங்கங்கே மெதன்ட்டு இருக்குது, ஆனால் ப்ரோட்டீன்ஸும் அந்த லிப்பிட்ஸில் கரையலாம் அப்படின்றதுக்கான தான் ப்ரோட்டீன் ஐஸ்பர்க்ஸ் இன் ஏ சி ஆஃப் லிப்பிட் அப்படின்னு அந்த ஒட்டாமல் கொண்டு வந்தாங்க. சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் 1972 ஃப்ளூயிட் மொசைக் மாடலில் செல் மெம்பரேனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இம்ப்ரூவ் மாடல் ஆஃப் செல் மெம்பரேன். ஓகே, according to fluid mosaic model, plasma membrane, cell membrane is composed of phospholipids,
எக்ஸ்ட்ரின்சிக்னா அவுட் சைட். ஓகே, எக்ஸ்ட்ரின்சிக் ஆர் பெரிஃபெரல் ப்ரோட்டீன். இன்ட்ரின்சிக்னா இன்சைட். இன்ட்ரின்சிக் ஆர் இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ். செல் மெம்பரேனில் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், மேலே பார்த்தீங்க அப்படின்னா பெரிஃபெரல் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஓகேவா? அண்ட் பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் லேயராகவே பைலேயர்ஸ், மேலே அண்ட் கீழேன்னு சொல்லி அந்த லேயர் நம்ம ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் பக்கம் ஒரு ஃபஸ்ட் சைட் செல் மெம்பரேன் ஒரு பக்கமும் ஒரு சைட்டோபிளாஸ்டிக் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கம் 2 லேயராக இருக்கும். அது பைலேயர். பைலேயர் ஒன்று ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஆனது. ஓகேவா? வெர்டிக்கல் ஷேப்பில் இருக்கும், வெர்டிக்கலாக மேலே கீழேன்னு. பட் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரோஃபோபிக் டெய்ல் இருக்கும், அது உள்ளே இருக்கும். வெளியில் பார்த்திங்கன்னா ஹெட் இருக்கும். அதில் நம்ம போன பாட்டில் அதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா அது வந்து ஃப்ளூட் மொசைக் மாடல் சிங்கர் அண்ட் நிக்கோல்ஸ் வந்து தந்தது தான். அவங்களுக்கு வந்தால் பாஸ்போலிபிட்ஸ், எக்ஸ்ட்ரின்சிக் ப்ரோட்டீன்ஸ், இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ், இந்த 3 தான் செல் மெம்பரேன். ஒரு செல் மெம்பரேனோட அதுக்கப்புறம் அதில் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பார்க்கலாம். இப்போ இன்சர்ட் லென்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் செல் மெம்பரேன் பார்க்கலாம். தி quasi fluid nature of the lipids enables the lateral movement of proteins. ஓகே, lateral movements இங்கே இருக்குது. நான் அதை அப்படியே கண்டினியூ படிக்கணும், நீங்கள் அப்புறம் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. என்சிஆர்டி புக் எடுத்துங்க, அதில் இந்த லைன்ஸ் இருக்கும். ஓகே, lateral movement of proteins within the overall bilayer. This ability to move within the membrane is measured as its fluidity. The quasi fluid nature of lipid எப்படி இருக்குன்னா quasi fluid நேச்சரில் இருக்கும். அப்படின்னா ஃப்ளூடோட தன்மை இருக்கும், சம்திங் லைக் ஜெல்லு போல் இருக்கும். பட் அதர்வைஸ் சாலிடை மிக்ஸ் பண்ணி வச்ச ஒரு ஜெல் போல். ஓகேவா? அதுதான் ஃப்ளூடிட்டி. இந்த quasi fluid அப்படின்னா ஃப்ளூடோடைய அந்த தன்மையில் கொஞ்சம் தன்மை, ஐ மீன் ஃப்ளூடிட்டினா இந்த நம்மளோட வாட்டர் போல் இருக்கும். பட் ஆனால் இட்ஸ் நாட் லைக் வாட்டர். quasi fluid அப்படின்னா அது செமி ஃப்ளூடில் quasi fluid. செமி ஃப்ளூட்னா பாதி வாட்டர் போல் இருக்கும், லைக் ஜெல். இன்னும் quasi fluidனா ஜெல்லை விட கொஞ்சம் லிக்விட் தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் இந்த சாலிடே கரைச்ச மாதிரி இருக்கும் லைட்டாக, அவ்வளோதான். ஓகே, தட் இஸ் quasi fluid. நேச்சர் ஆஃப் லிப்பிட் enables the lateral movement of proteins. அந்த quasi fluid கூட எதுக்காக இருக்குன்னா அந்த ப்ரோட்டீன்ஸோட மூமெண்ட்டுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தின் தி ஓவரால் பைலேயர், நம்மளோட பைலேயரில் ப்ரோட்டீன்ஸ் மூவ் ஆகிறதுக்கு அந்த செல் மெம்பரேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்பிடால் இருக்குது. அந்த லிப்பிட் எப்படி இருக்குன்னா quasi fluidல இருக்குது. ஆனால் நம்மளோட செல் மெம்பரேனில் ப்ரோட்டீன்ஸ் ஈஸியாக மூவ் ஆகும். மெம்பரேனில் ப்ரோட்டீன்ஸ் மூவ் ஆகிற அளவுக்கு அந்த ஃப்ளோ இருக்குது. ஓகே, அந்த ஃப்ளூடிட்டியான ஃப்ளோ இருக்குல்ல, ஃப்ளூடிட்டி அப்படின்றது the ability to flow or move the molecule, அதுதான் ஃப்ளூடிட்டி. ஏன்னா இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம ஏதாவது ஒரு மாலிகூல்ஸ் போட்டோம் அப்படின்னா அது மூவ் ஆகும். தண்ணியில் ஏதாவது போட்டோம்னா அந்த மாலிகூல்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஆட்டம்ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அது அதில் மிதக்கும், அது மூவ் ஆகும். அதே போல் செல் மெம்பரேனில் நம்ம ஏதாவது அந்த ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் இருக்குது, அந்த லிப்பிட் என்ன பண்ணுது அப்படின்னா மாலிகூல்ஸ் மூவ் ஆக வழிவகுக்கு, அது வழிவகுக்கு. ப்ரோட்டீன்ஸ் வித்தின் தி எனபிள்ஸ் ஓவரால் தி பைலேயர். ப்ரோட்டீன் வித்தின் தி ஓவரால் பைலேயர். ஓகே, ப்ரோட்டீன்ஸ் இங்கே மூவ் ஆகுது மாலிகூலுக்கு பதிலாக. தி எபிலிட்டி டு மூவ் வித்தின் தி மெம்பரேன் இஸ் மெஷர்ட் ஆஸ் ஃப்ளூயிடிட்டி. தி எபிலிட்டி டு மூவ் வித்தின் தி மெம்பரேன் இஸ் ஆஸ் ஃப்ளூயிடிட்டி. ஃப்ளூயிடிட்டினா என்ன? மெம்பரேன் கூட மூவ் ஆகணும், மெம்பரேனுக்குள்ளே. ஓகேவா? அதுதான் அந்த மெம்பரேனோட ஃப்ளூயிடிட்டி. ஒரு மெம்பரேன் வச்சுருக்கேன் நான், ஒரு கவர் போல். ஆனால் அந்த கவருக்குள்ளே என்ன ஆகுது? சில மாலிகூல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் லிப்பிட்ஸ் இருக்குன்னா அது மூவ் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வாட்டரியாக சுற்றி இருக்கான் அந்த மெம்பரைன். ஓகே, ஒரு ஜெல் போல் மேலே இருக்குது நியூக்ளியஸுக்கு மேலே. அது வந்து செல் என்வலப் அப்படின்னு சொல்லுவோம். அது நியூக்ளியர் என்வலப்னு சொல்லுவோம். அதை சுற்றி சைட்டோபிளாசம் இருக்குது. சைட்டோபிளாசம் சுற்றி செல் மெம்பரேன் இருக்குது. அந்த சைட்டோபிளாசம் இஸ் ஏ செமி ஃப்ளூட். செமி ஃப்ளூடை தாண்டி கொஞ்சம் அந்த ஃப்ளூடிட்டி கம்மியாகி quasi fluidல சுற்றி செல் மெம்பரேன் இருக்குது. இது சைட்டோபிளாசத்தை சுற்றி. ஓகேவா? அந்த செல் மெம்பரேனை தாண்டி நீங்கள் உள்ளே வரலாம். அது லைக் ஜெல் போல். அந்த ஜெல்லேருந்து நீங்கள் அடுத்த ஜெல்லுக்கு வரப்போ அது இன்னும் லிக்விடாக இருக்கும், அது சைட்டோபிளாசம். ஓகேவா? இப்படி தான் அது வரும். The fluid nature of the membrane is important for function like cell growth, formation of intercellular junctions, secretions, endocytosis, cell divisions, etc. The fluid nature of the membrane is important for functions like cell growth.
செல்லோட க்ரோத்துக்கு இந்த ஃப்ளூயிட் நேச்சர் வழிவகுக்குது. ஏன்னா அப்போ தான் செல் மெம்பர்லேருந்து அந்த நியூட்ரியன்ஸ் வந்து உள்ளே வர முடியும். உள்ளே வந்தால் தான் அந்த செல்லோட க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரியன்ஸை அது உள்ளே எடுத்து தரும். ஒன்று. ரெண்டாவது ஃபார்மேஷன் இன்டர்செல்லுலார் ஜங்ஷன். 2 செல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜங்ஷன் உருவாகிறதுக்கு அந்த செல் மெம்பரேன் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? மூணாவது செக்கரேஷன்ஸ் அப்படின்னா என்சைம்ஸை செக்கரேஷன் பண்ணும். என்சைம்ஸை அது உருவாக்கி அதை சேகரித்து வச்சுக்கும். அதுதான் செக்கரேஷன். எண்டோசைட்டோசிஸ்ன்றது அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இல்லை மினரல்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதோட வெசிக்கல்ஸ் போல் ஃபார்ம் ஆகி அதோட செல் மெம்பரை உள்ளே வளைச்சி வெளிலேருந்து வரக்கூடிய அந்த மாலிக்கூலை உள்ளே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போ உடனே க்ளோஸ் பண்ணிக்கும். வெளில இருக்க அந்த செல் மெம்பரை அப்படியே க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ தட் இஸ் endocytosis. The process of which cells take in substance from the outside cell by engulfing them in vesicle. Okay, அது முழுகிடும் அப்படியே அந்த ஒரு பார்ட்டிக்கல். அதுதான் endocytosis. The endocytosis is the process by which the cells take in substance from outside of the cell by the engulfingனா அதை முடிக்குது, அப்படியே போய் முழுகிடும். ஓகேவா? engulfy them in a vesicle forms. வெசிக்கல்ன்றது ஒரு காலியான ஒரு பாடி தான். பட் அந்த காலியான பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கான மாலிகுல்ஸும் ஆட்டம்ஸும் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கும். ஓகேவா? engulfing them, example nutrients to support the cell. ஓகே, செல்லுக்கு நியூட்ரியன்ஸ் வரப்போ அந்த மெம்பரேனோடைய கொஞ்சம் பின்னாடி வரும். அப்புறம் அது கொஞ்சம் முன்னாடி வரப்போ அந்த அவங்க தேவையான நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வரப்போ இது போய் அதை டைட்டாக பிடிச்சிக்கும். அப்படியே ரவுண்டாக அதை ஃபார்ம் பண்ணி ஒரு காலியான ஒரு பப்புள் போல் உள்ளே மிதக்கும். இது நம்ம சைட்டோபிளாசத்தில். செல்லா பேத்தோஜென்ஸ். ஓகேவா? ஒன்று செல்லுக்கும் அப்படின்னா பேத்தோஜென்ஸ் தட் இம்யூனோ செல்ஸ் என்கல்ஃபைங் தி டெஸ்ட்ராய். ஓகே, இப்போ என்ன சப்போஸ் பேத்தோஜென்ஸ் வருது, நோய் தரக்கூடிய அந்த ஜெர்ம்ஸ் வருது அப்படின்றப்பையும் நம்ம செல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய மோனோசைட்ஸ், நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் லீகோசைட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை போய் அப்படியே கிராப் பண்ண. ஓகேவா? கிராப் பண்ணி அதை வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாமல் பண்ணிக்கும். ஸோ அது போல் விஷயங்கள எண்டோசைட்டோசிஸ் நடக்கும். அந்த எண்டோசைட்டோசிஸ்க்கு இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. செல் மெம்பரேன் லிப்பிட் இருக்குது, அந்த லிப்பிடில் வந்து ஃப்ளூயிட் நேச்சர் இருக்குது, அந்த ஃப்ளூயிட் நேச்சர் எண்டோசைட்டோசிஸ்க்கு வழிவகுதுன்னு சொல்லி சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகேவா? அண்ட் செல் டிவிஷன் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது எக்ஸெட்ரா. அதுபோல் நிறைய விஷயங்களுக்கு அது வருது. தி காசிஃபுல் நேச்சர் ஆஃப் தி லிப்பிட்ஸ் எனேபிள் தி லேட்ரல் மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸோட லேட்ரல் பின் பக்கமாக இருக்கும் லேட்ரல் மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இப்படி உள்ளே வரும்ல சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே, அது லேட்ரல் மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் within the oral bilayer. This ability to move within the membrane is measured as its fluidity. அந்த மெம்பரேன் கூடயே போகிறது என்ன சொல்கிறாங்க? ஃப்ளூயிடிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இஸ் fluidity. The fluid nature of the membrane is important for functions like cell growth, formation of intercellular junctions, secretions, எண்டோசைட்டோசிஸ், செல் டிவிஷன் எக்ஸெட்ரா. இப்போ எண்டோசைட்டோசிஸ் தான் என்னன்னு சொன்னேன், செக்ரேஷன்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து என்சிஆர்டி லைன்ஸ் நான் உங்களுக்காக இதில் ரைட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் வேணால் என்னோடய ஃபோனில் பிடிஎஃப் ஃபார்மில் வச்சு நான் உங்களுக்கு நடத்துகிறேன். ஓகேவா? இப்போ ரைட் பண்ணி நடத்துறதுக்கு பதிலாக உங்களுக்கு நான் ஃபோனில் நடத்துகிறேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். One of the most important functions of the plasma membrane, I mean cell membrane தான் plasma membrane, is the transport of the molecule across it. ஓகே, இப்போ தான் நம்ம சொல்லுவோம் அந்த மாலிகூல்ஸ் உள்ளே அக்ராஸ் ஆகுது எப்படி அப்படின்னா அந்த ஃப்ளூயிடிட்டி மூலமாக உள்ளே வருது அப்படின்னு சிங்கர் நிக்கோல்சன் சொன்னாங்க. இப்போ அது மூலமாக என்ன நமக்கு யூஸ், அதில் எப்படி அந்த மாலிகூல்ஸ் வருது, எந்தெந்த டிரான்ஸ்போர்ட் விஷயங்களை அது பண்ணுது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒன்று ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், இன்னொன்று பேசிவ் டிரான்ஸ்போர்ட். பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் எனர்ஜியே கிடையாது, அது அப்படியே உள்ள. ஓகேவா? கன்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டும் அது மூலமாக கூட நடக்குது. வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையர் கன்சன்ட்ரேஷன் டு தி லோயருக்கு வரும். ஒரு இடத்துல ஹையாக இருக்குன்னா லோயர் இடத்துக்கு வரும். ஓகே, இது ஒன்று. இது வந்து சிம்பிள் டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. ஒன்று பேசிவ் டிரான்ஸ்போர்ட், இன்னொன்று சிம்பிள் டிஃப்யூஷன், இன்னொன்று ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அதை பற்றி பார்க்கலாம். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் தி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிகூல் அக்ராஸ் இட். தி மெம்பரேன் இஸ் selectively permeable to some molecules present on either side of it. சம் மாலிகூல்ஸ் ஒன்று செல் மெம்பரேனுக்கு பக்கத்துலையோ அப்படின்னா சைட்டோபிளாஸ்டுக்குள்ளேயோ இருக்கும். சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே இருக்குது, செல் மெம்பரேனை தாண்டி அவுட் சைடுக்கு போகணும். இல்லை செல் மெம்பரேனில் பக்கத்தில் இருக்குது, செல் மெம்பரேனை தாண்டி சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே வரணும்.
ஓகே, ஐ மீன் செல் வாலாண்டு இருக்கும். செல் மெம்பரேன் செல் வாலாண்டு இருக்குது. ஆனால் இருக்கக்கூடிய நடுவில் சோறாக இருக்கக்கூடிய அந்த செல் மெம்பரேனை தாண்டி இவ்வளோ சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே வந்தாகும். ஓகே, அப்போது மாலிகூல்ஸ் ஏதாவது ஒரு சைட் பக்கம் எப்பவுமே மூவ் ஆகிட்டே இருக்கும். Many molecules can move briefly across the membrane without any requirement of energy. This is called passive transport. எந்த ஒரு எனர்ஜி இல்லாமல் ஈஸியாக மூவ் ஆகிட்டு உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா செல் மெம்பரேனை தாண்டி சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே வந்துடுச்சு, இல்லை சைட்டோபிளாஸ்டு தாண்டி அந்த செல் வாலாண்ட போயிடுச்சு அப்படின்னா அது பேர் passive transport without requirement of any energy. உங்ககிட்ட என்சைட் இருந்தால் அதை எடுத்து பார்த்துங்க. இப்போ என்சைட் லைன்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். நியூட்ரல் solids may move across the membrane by the process of simple diffusion. இது நியூட்ரல் solids இருக்குது. solids அப்படின்னா கரையிடுது. இப்போ வாட்டர் இஸ் எ சால்வெண்ட். ஆனால் வாட்டரில் நம்ம போடக்கூடிய சுகர் வந்து சொல்யூட். ஓகே, அதுதானே கரைஞ்சி போகுது அது. ஸோ அந்த நியூட்ரல் சால்வெண்ட், நியூட்ரல் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜும் இல்லை நெகட்டிவ் சார்ஜும் இல்லாத அயான்ஸ். ஓகேவா, அதுதான் நியூட்ரல் சொல்யூட்ஸ். அது இங்கே சைட்டோபிளாஸ்மில் மிங்கிள் ஆகுது சொல்யூட்டுன்றாங்க. ஓகேவா, நியூட்ரல் சொல்யூட்ஸ் may move across the membrane by the process of simple diffusion. அது போல் பாசிட்டிவ் சார்ஜும் இல்லை நெகட்டிவ் சார்ஜும் இல்லாத ஒரு அயான்ஸ் இருக்குது நியூட்ரல் சொல்யூட். நியூட்ரலான எலமெண்ட்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் டிஃபியூஷன் மூலமாக ஹை கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷன் ஈஸியாக மூவ் ஆகிடும். சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே அதிகமாக இருக்குது அப்படின்னா செல் மெம்பரேனுக்கு பார்க்கலாம் அது ஐ மீன் செல் அந்த அவுட் சைடு சைட்டோபிளாஸ்ட்னா அங்கே அது இருக்காது, ஐ மீன் லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். அப்போ ஹை கான்சன்ட்ரேஷன் சைட்டோபிளாஸ்டில் இருக்குது, லோ கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக வெளில வரும். அப்போ நடுவில் இருக்க செல் மெம்பரனை ஈஸியாக தாண்டி வெளில வந்துடும். இது சிம்பிள் டிஃபியூஷன். One of the most important functions of the plasma membrane is transport of the molecules across it. The membrane is selectively permeable to some molecules present on either side of it. Many molecules can move briefly across the membrane without any requirement of energy. Is called the passive transport. Okay, without any requirement of energy, that is passive transport. Okay, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மெம்பரேன்ஸ் உடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் தான். அக்ராஸ் இட் மாலிகூல்ஸாக டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இது ஒன்று. இந்த மெம்பரேன் செலக்டபிள், அது என்ன பண்ணுன்னா ஒரு சில மாலிகூல்ஸை மட்டும்தான் உள்ளே அனுப்பும். அதுதான் செலக்டிவ்லி பர்மிபிள், அது செலக்ட் பண்ணும், அது சூஸ் பண்ணது தான் உள்ளே போகும். ஒன்று. இது ரெண்டாவது பாயிண்ட் ஆயிடுச்சா. டு சம் மாலிகூல்ஸ் ப்ளஸ் நான் ஈதர் சைடுனா ஒன்று செல் மெம்பரேனுக்கு அவுட் சைடு, இன்னும் செல் மெம்பரேனுக்குள்ளனா சைட்டோபிளாஸ்ம். ரெண்டு பக்கமும் செல் மெம்பரேன் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் ரெண்டு இருக்குது. அது ஒன்று. மாலிகூல்ஸ் கேன் மூவ் ப்ரீஃப்லி அக்ராஸ்னால் அது மூலம் ஈஸியாக போயிட்டு வரும். கேன் மூவ் ப்ரீஃப்லி அக்ராஸ் ரொம்ப பெருசாகவே உள்ளே போயிட்டு வெளில வரும் வித்தவுட் எனி ரெக்கமெண்ட் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் செல் மெம்பரோட யூஸ் என்னென்னா மாலிகூல்ஸ் மூவ் ஆகிறது. அப்படி மாலிகூல்ஸ் மூவ் ஆகுறப்போ ஸோ அது போல் மூவ் ஆகிட்டு வரும். அப்படி மூவ் ஆகுறப்போ அந்த மெம்பரைன் ஒரு சில அயான்ஸ் ஒரு சில மாலிகூல்ஸுக்கு மட்டும்தான் பர்மிஷன் தரும். அப்படி பர்மிஷன் தரப்போ ஈஸியாக ஒரு சில மாலிகூல்ஸ் உள்ளே போயிட்டு வெளில வரும். ஓகேவா, ஒரு சில சம் மாலிகூல்ஸ் மட்டும் ஃபியூ மாலிகூல்ஸ் கேன் மூவ் ப்ரீஃப்லி அக்ராஸ் ஈஸிலி. தட் இஸ் கால்ட் பேசிவ் டிரான்ஸ்போர்ட். அங்கே ஈஸியாக போய்ட்டோம்னா அது பாசிவாக தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு எனர்ஜியுமே அதுக்கு தேவைப்படாது, உள்ளே போகும் திருப்பி வெளிலும். ஸோ தட் இஸ் பேசிவ் டிரான்ஸ்போர்ட். ரெண்டாவது நியூட்ரல் சொல்யூட்ஸ் இருக்குது. அது வந்து சிம்பிள் டிஃபியூஷன் மூலமாக வரும். அதுக்கு கன்சன்ட்ரேஷன் தான், ஒன்று அதிகமாக இருந்தால் கம்மியாக வரும், இல்லை கம்மியாக இருக்குன்னா அதிகமாக வரும். ஸோ இது போல் அந்த கன்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டுக்கு ஏற்ற போல் ஒன்று மாறி மாறி அந்த மெம்பரனை தாண்டி வரும். ஓகேவா, தட் இஸ் சிம்பிள் டிஃபியூஷன். அப்புறம் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது இப்போ நம்ம சொன்னோம், ஒன்று ஈஸியாக உள்ளே போய்ட்டு வெளில வருது, தட் இஸ் பேசிவ் டிரான்ஸ்போர்ட். ரெண்டாவது சிம்பிள் டிஃபியூஷன், ஐ மீன் சைட்டோபிளாஸ்ட் ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அது தாங்க முடியாது, சைட்டோபிளாஸ்டத்தால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது செல் மெம்பரனை தாண்டி வெளில ஓடும். ஓகே, இது ரெண்டாவது சிம்பிள் டிஃபியூஷன். மூணாவது என்ன அப்படின்னா இப்போது சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே லோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது சைட்டோபிளாஸ்டில், பட் இருந்தாலும் செல் மெம்பரனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் திருப்பி சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணாது. ஆக்சுவலி வெளில ஹை கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் அதுவும் உள்ளே வர ட்ரை பண்ணாது. ஏன்னா மாலிகூல்ஸ் சைட்டோபிளாஸ்டுக்கு வெளியில் இருக்குது, ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்குது, சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே லோ கான்சன்ட்ரேஷன். பட் லோ கான்சன்ட்ரேஷன்லேயும்
உள்ள சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே இருக்க மாலிகூல்ஸ் வெளியில் போகணும்னு நினைக்குமே தவிர, பட் வெளியில் இருக்கக்கூடிய செல் மெம்பரனுக்கு ஆப்போசிட்டாக வெளியில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் உள்ளே வராது. ஓகேவா? ஸோ இப்போ உள்ளே வர விரும்பாதது உள்ளே இருக்கக்கூடிய ஆல்ரெடி சைட்டோபிளாஸ்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸ் லோவாக இருந்தாலும் திரும்பி வெளில போகும். ஸோ லோ கன்சன்ட்ரேஷன்லேருந்து வெளில போயிட்டே இருக்கும். ஆல்ரெடி இருக்குது லோ கன்சன்ட்ரேஷன், அதுக்கு தான் ஆக்சுவலி தேவைப்படும். இருந்தாலும் சைட்டோபிளாசம் வெளியிலேருந்து செல் மெம்பருக்கு ஆப்போசிட்லேருந்து உள்ளே மாலிகூல்ஸை ஏற்றுக்காமல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிச்சம் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸே திருப்பி திருப்பி வெளில அமுச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஹை கன்சன்ட்ரேஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஹைப்பர் கன்சன்ட்ரேஷன் அளவுக்கு அது வெளியில் அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அது போல் ஆல்ரெடி லோ கன்சன்ட்ரேஷனில் இருக்கிறதையும் நம்ம வெளியில் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எனர்ஜி தந்து ஆகணும். இப்போது ஒரு வெயிட் இப்படி தூக்கி மேலே கட்டணும். ஸோ அது போல் நம்ம புஷ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். ஏடிபி யூஸ் ஆகும். அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் யூஸ் பண்ணி லோ கன்சன்ட்ரேஷன் இருக்கிறதுலையும் நம்ம ஒன்றும் ஹை கன்சன்ட்ரேஷன் ஆகும். நான் ஹை கன்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கன்சன்ட்ரேஷன் வர்றது ரொம்ப ஈஸி. அதுவே சிம்பிள் டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. இதே ஆல்ரெடி லோ கன்சன்ட்ரேஷன், ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் நான் ஹை கன்சன்ட்ரேஷனோட சேர்க்கணும். அது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகே, அதை பற்றி நான் என்சிஆர்ட் லைன்ஸே இப்போ எழுதி காமிக்கிறேன். போர்டில் உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன். என்சிஆர்ட் இருந்தால் எடுத்து பார்த்துக்குங்க, பட் அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். Nutracellulose may move across the membrane by the process of simple diffusion. Simple diffusion நடக்குது. Okay. Simple diffusion along the concentration gradient. For example, higher concentration to lower concentration. Simple diffusion is diffusion ஆகுது higher to lower. Okay. This is one. Okay, example பார்த்தீங்கன்னா movement of water by diffusion is called osmosis. இதே வாட்டர் ஹையர்லேருந்து லோயர் கன்சன்ட்ரேஷன் வந்தது அப்படின்னா ஆஸ்மோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆஸ்மோ அப்படின்னா வாட்டர் பற்றி தான் சொல்லுவாங்க. The movement of water by diffusion is called osmosis. இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்கான டீட்டெயிலான அந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கலாம். ஓகே, as the polar molecule cannot pass though the non-polar lipid bilayer, they require a carrier protein of the membrane to facilitate their transport across the membrane. Okay, to facilitate the carrier protein. என்ன சொல்கிறாங்கன்னா polar molecule cannot pass through a non-polar lipid bilayer. நான்-போலராக இருக்கக்கூடிய லிப்பிட் பைலேயர் மூலமாக உள்ளே வந்து கிராஸ் ஆக முடியாது. வெளியில் வந்து போலார் ஹெட் இருக்கும், ஆனால் உள்ளே போனால் நான்-போலார் டெய்ல் இருக்கும். ஓகே, லிப்பிடில் பார்த்தீங்க அப்படின்னா லிப்பிட் மெம்பரேனில் வெளியில் வந்து போலாராகவும் அதுக்குள்ளே போக போக நான் போலாராகவும் இருக்கும். இப்போ ஒரு மாலிகுல் வருது, ஆனால் அது போலார் மட்டும்தான் அப்படின்னா உள்ளே என்ட்ரி ஆக முடியுமே தவிர அதை சென்டர் பார்ட்டு போச்சுன்னா அதால் என்ன பண்ண முடியாது, அந்த மெம்பரேன் விட்டு வெளில வர முடியாது, வெளியிலே மாட்டிக்கும். ஸோ அதுக்கு அது கூட ஒரு கேரியர் ப்ரோட்டீனை எடுத்துகிட்டு போச்சு அந்த மெம்பரேனை கிராஸ் பண்ணதுக்கு முன்னாடி அப்படின்னா அது ஈஸியாக அந்த நான் போலார் உள்ள அந்த டெய்லை அதை தாண்டி திருப்பி போலார் ஹெட்டுக்கு வந்து அப்படியே சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே நுழைஞ்சிடும். செல் மெம்பரேன்லேருந்து சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே போயிடும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கேரியர் ப்ரோட்டீனும் ஒன்று கொண்டுட்டு போகணும் அப்படின்றாங்க. ஸோ த ப்ரோட்டீன் ஆஃப் தி மெம்பரேன், அந்த மெம்பரேனுக்கு சம்மந்தப்பட்ட ப்ரோட்டீனே எடுத்துகிட்டு போச்சுன்னா அந்த மெம்பரேன் உள்ளே அலோவ் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா மெம்பரேன் வந்து சொல்லணும் செலக்டிவ்லி பர்மியபிள். ஸோ அதுக்கான ப்ரோட்டீன் நம்ம எடுத்து போனால் உள்ளே நம்ம செலக்ட் பண்ணிவிடும். ஸோ ரெக்வயர் carrier protein of the membrane to facilitate their transport across the membrane. ஓகே, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் அயான்ஸ் வச்சு சொல்கிறாங்க. A few ions or molecules are transported across the membrane against the concentration gradient. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னல லோயர்லேருந்து ஹையருக்கு போகணும், ஹையர்லேருந்து லோயர் வந்தால் சிம்பிள் டிவிஷன், லோயர்லேருந்து ஹையர் போனால் நம்ம புஷ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு அயான்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். ஓகே, against the concentration gradient. Example, from lower to the higher concentration. லோயர்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் போகிறது இட்ஸ் லைக் ஆப்போசிட்டான ஒரு விஷயம்.
ஓகே, லோயர்லேருந்து நம்ம ஹையருக்கு கொண்டுட்டு போவோம். ஹையர்லேருந்து லோயர் வர்றது ஈஸி, டிஃப்யூஷன்.